எங்க வீட்டுல எல்லாருமே சாப்பிடறது இல்ல, நான் மட்டும் சாப்பிடறதுனால ஒரு கஷ்டமா இருக்குதுங்க. மீனவன் நண்பன் கடையில சாப்பிட்டியா தானே? சின்ன தட்டு தான், தட்டு கணக்கு தானே இந்த. தொடக்காதவா அதெல்லாம் போட்டோ விழுணும். கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் மாவுல. மாவு நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கலாம். இதே நம்ம கொஞ்சம் வச்சிருக்கோம் அந்த சட்னியை. இது பீஸா படத்தில் ஆயா சுட்ட தோசை மாதிரி ஆகுது. ஆமாங்க, பீஸா படத்தில் வர பீஸா. இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷலாக நம்ம என்ன செய்ய போறோம்னாக்கா ப்ரான் செய்ய போறோம் விகாஸ்க்கு. ஓகேவா? சுத்தம் பண்ணியாச்சு. இந்த ப்ரான் எடுக்கிறதுக்கே ஏன் கஷ்டமாகுதுன்னா, சுத்தம் பண்ணுறது தான் பெரிய வேலை. அதுக்கு தான் எடுக்கவே கஷ்டமாக இருக்கிறது. முன்னெல்லாம் வந்து எங்கள் காலத்தில் வந்து ப்ரான் எடுக்கணும்னா சேலம் போய் தான் எடுத்துகிட்டு வரணும். அதுவும் ரேரு வர்றதுங்கிறது, எடுக்கவே மாட்டோம் அதனால். ஆனால் இப்போலாம் வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ரொம்ப இது ஈஸினா மேச்சேரிக்கே கொண்டுட்டாங்க. இப்போ மீன் எடுக்கிற மாதிரி போய் ப்ரான் எடுத்துகிட்டு வரோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. ஓகேவா? இது வந்து அவன் ஒருத்த மட்டும் சாப்பிட்றதுனால அவன் மட்டும் அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு கிரேவி மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். இதுக்கு எப்பவுமே ப்ரானுக்கு மட்டும் பெரிய வெங்காயமே போடாதீங்க. பெரிய வெங்காயம் போட்டாவே அது ஒரு மாதிரி இனிப்பு அடிச்சுட்டு இருக்கும். இதில் ஒரே இதாக போட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டேன். என்ன போட்டுருக்கேன்னாக்கா, கொத்தமல்லி, வர கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறம் வரமிளகாய், அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, இஞ்சி, பூண்டு, இதெல்லாம் போட்டு ஒன்றாவே அரைச்சிட்டேன். அதை அப்படியே இதில் ஊற்றி நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு ப்ரானை போட்டுடலாம். சரியா? மீன் குழம்பு செய்கிற மாதிரி, மீன் குழம்புக்கு பண்ணுற மாதிரி போட்டாச்சு. ஒன்றுமே இல்லை, ப்ரான் ரொம்ப ஈஸியான வேலை தான். இல்லை இதை போடணுமா? ஏன்னா இதில் இஞ்சி பூண்டுலாம் பச்சையாக போட்டு அரைச்சி வைப்போம்ல, இஞ்சி பூண்டு ஒரு தக்காளி நீங்கள் அப்படியே கூட போட்டு பண்ணிக்கலாம். நான் போட்டு அரைச்சிருக்கிறேன், நீங்கள் அரைக்காமல் கூட அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், சரிங்க? மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு. ஓகே, ஏன் கல் உப்பு போடுறீங்க? கரைஞ்சிரும். தொக்கு மாதிரி பண்ணி கொடுக்குறேன். அப்படியே நீ பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதுதான் சரியா? கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறம் ப்ரானை போட்டுடலாம். ஓகே, கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அப்படியே இதுலேயே நிறைய பேர் பெரிய வெங்காயம் போடுறாங்க. ஏன்னா பெரிய வெங்காயம் நான் போடுறதே இல்லை ப்ரானை பொறுத்த வரைக்கும். ஒரு நாள் ப்ரான் ஊறுகாய் செய்யுங்கம்மா. ஐயா, எலுமிச்சை பழம், இந்த நார்த்தங்காய், இதில் ஊறுகாய் செஞ்சால் பரவாயில்ல. நான்வெஜ் பொருளில் போய் ஊறுகாய் நிறைய பேர் செஞ்சு சாப்பிட்றாங்க. அது என்னமோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் செய்யணும். கடையில் விகிது வாங்கி தின்னு நாளாக செய்ய மாட்டேன். சும்மா செஞ்சு சாப்பிட்றதே கஷ்டப்பட்டு சாப்பிட்றதில்ல நான். இதை போய் இதுதாங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்றது இல்லை, நான் மட்டும் சாப்பிட்றதுனால ஒரு கஷ்டமாக இருக்குதுங்க. நல்லா கொஞ்ச நேரம் எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம ப்ரானை எடுத்து போட்டுடலாம். எண்ணெய் வந்துருச்சா? சரி, போட்டுடலாம். கொஞ்ச கழிச்சு கூட போடலாம். நல்லா வராமல் போயிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் சொல்லி தான். இப்பயே அதான் எண்ணெய் வந்துருச்சு மேலே தெரியுது. அது அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் பச்சையாக தான் அரைச்சிருக்கிறோம். அந்த ராஸ்மெல் கொஞ்சம் போயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் போட்டுடலாம். ஓகேவா? போட்டதுமே அந்த வாசம் கிட்டத்தட்ட போயிடும். அப்படியே ஒரு மாதிரி வந்துடும். இப்போ போட்டுடலாமா? மசாலா கம்மியாகுது, அது அதிகமாக இருக்குது. அவ்வளோவும் நான் சாப்பிட்டேன். 2 நேரத்துக்கு சாப்பிட்டு நீ வச்சிருந்து. சரியா? இதாங்க டிப்பிக்கல் மாம். இதை வேற யாரும் சாப்பிட்றது வச்சிருந்து. நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் எடுத்துலாம் வைக்காதீங்க, அப்படியே சாப்பிட்ருங்க செஞ்சு. சரியா? அவ்வளோதானாம்மா? அவ்வளோதான். இது அப்படியே வேக வேண்டியதுதான். தண்ணி ஊற்றி நல்லா இது பண்ணீங்க. ப்ரான் பச்சையாக தானமா இருக்கும். என்ன பச்சையாக இருக்கும்? அப்போ வேக வைக்கல. அதான்டா இப்போ பரட்டி விடுற மாதிரி தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன், ஊற்றி வேக வைப்பேன். கடைசியாக தொக்காகும் போது இப்படி தான் இருக்கும். நீ அப்படியே போட்டு பிணைஞ்சு சாப்பிட்ணும். இதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுறவெல்லாம் எதுவுமே கிடையாது. புரியுதா?
இப்போ தண்ணி விட்டு பிராண வேக வைக்கணும். ஆமாம், இப்போ பெரட்டலாம். நல்லா பெரட்டினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டுனா இதில் ஒரு நூறு சின்ன சின்னதாக மாவு நான் சொல்லுவேன். ஆனால் சொன்னாக்க நீ வந்து திட்டுவேன். இப்போ தண்ணி ஊற்றிடலாமா? ஏதோ பிறந்ததுலேருந்தே நீங்கள்லாம் நான்வெஜ் சாப்பிடாத மாதிரியும் இப்படியே இதாக இருந்த மாதிரியும் பேசுவீங்க. நீங்களும் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி உட்காந்து ஒரு ஆட்டே எல்லாம் வெளுத்து தின்னீங்க தானே, சாப்பிட்டீங்க தானே? இல்லைன்னு சொல்லுங்க. அது உடம்புக்கு சரியில்லைன்றதுனால தான் நம்ம இப்போ சாப்பிடாம இருக்கீங்க. ஆனா பேசுறது மட்டும் இப்போ என்கிட்ட பேசுறது எப்படி சொல்றீங்க? பிராணம் சாப்பிட மாட்டீங்க. நான் பொதுவாக சொல்றேன், சொல்லுங்க. அதெல்லாம் ஒரு ஆடுனாலும் அப்படியே மிளகு போட்டு வறுத்தா செம்மையா இருக்கும். ஆனாலும் இப்பெல்லாம் வந்து அந்த வயசு ஆக ஆக மனசு பக்குவப்பட்டுருச்சு. இப்பெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு உண்மையிலே மனசு கஷ்டமாகுது. இந்த ஆடுங்கெல்லாம் பண்றதை பாக்குறது. போட்டு தள்ளிடுறேன். அது காரணம் ஒன்றும் இல்லை, உடம்பு நாள சரியில்லை தின்னா வந்து நமக்கு பிரச்சனை பண்ணுதுன்னு சொல்லி தான் மெயினா விட்டது. ஆனா அது முட்டு கட்டுறதுக்கு ஆடு அழகா இருக்கு. ஏன்டா அப்பா ஆடை சொல்ல ஆடும் அறிவா இருக்குது, அதை போய் வெட்டி திங்கிறமே அப்படின்னு மனசு கஷ்டப்பட்டு இப்பெல்லாம் அப்ப சாப்பிடுறது இல்ல. உண்மையாலுமே அது காரணம் இல்ல. ஏதோ ஒரு எத்தனை பேர் இந்த மாதிரி பொய் சொல்லி ஏமாத்தி சாப்பிடாம இருக்கிறீங்க சொல்லுங்க. இதுல என்ன பொய்? நாங்க தான் சாப்பிடறதுல விட்டுரு அதோட. ஓகே சரி, ரெண்டாவதையும் காட்டுறேன் உனக்கு. ஓகே, சாப்பிட்றதுல சரி, சாப்பிட்றீங்களே சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சு செய்றீங்க. இல்ல இல்ல, நான் அப்படிலாம் செய்யறேன். அதனாலதான் நான் வாங்கி வந்துருக்கிறேன். வாங்கிட்டு வந்தீங்க அப்புறம் புழுவாட்டம் இருக்கும் சொல்றீங்க. இல்ல, அது என்னோட மைண்ட்ல அப்படி செட் ஆயிடுச்சு. பிரான்னால அந்த இது அப்படிங்கிறது. அதனாலதான் நான் இது எனக்கு எப்ப தெரியுமா? வினிசாக்கா வந்து ஒரு நாள் பிரான் வேணும்னு சொன்னாங்க. ஐயோ இந்த மண்ணில் வெள்ளையா புழுவாட்டம் இருக்கான்னு கேட்டீங்க. ஆமா, நான் செஞ்சு கொடுத்ததே கிடையாது நான் பிராண. அவ வந்து ஹாஸ்டல்ல சாப்பிட்டு பழகினதுக்கு அப்புறம் வந்து செஞ்சதுதான் எங்க வீட்டுல பிராண. அது வரைக்கும் நான் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்ததே கிடையாது. இது நான் ஓப்பனாவே சொல்றேன். ஏன்னா பிரான் நாங்க இருக்குன்னே தெரியாது எங்களுக்கு. அப்ப அது அப்புறமேட்டு தான் தெரிஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்றது ஒண்ணு இருக்கு. இல்ல இல்ல, நான் வந்து வருஷம் எனக்கு வயிற்றுல இருக்கும்போது எனக்கு செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. புரோட்டீன் நிறைஞ்சது அப்படின்னு எனக்கு ஒரு ட்ரிப் எங்க அக்கா செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தா. அதை பார்த்துட்டு எனக்கு அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப இதாயிடுச்சு. அதுல இருந்து நான் பிராணே எடுக்கிறதே இல்லை. அப்படியே எடுக்காம விட்டதுனால எப்படி உங்க அப்பாவுக்கு இந்த கருவாடு பிடிக்காம போனுச்சோ அது மாதிரி பிரான் பிடிக்காம போனதுனால செய்யாம. எல்லாருமே நம்ம அப்படிதான் தப்பு செய்யறோம். நமக்கு ஒண்ணு பிடிக்கல அப்படிங்கும்போது அதை நம்ம பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுக்காமலே விட்டுறோம். எப்படி அந்த தப்பு நம்ம செய்யக்கூடாது. ஓகே, சாரி. யாருக்கு சாரி சொல்றீங்க? எனக்கு செஞ்சுட்டு தான் நினைக்கிறீங்க. அல்ல, சின்னதுல இருந்தே கொடுத்து பழக்கல இல்ல, அதை சொல்றேன். ஓகே, அதே மாதிரி நீங்களும் அந்த மாதிரி செய்யாதீங்க. இதுக்கெல்லாம் சாரி சொல்ல தேவையில்ல, விடுங்க. இப்படின்னா சாப்பாட்டுலயே பண்ணி சாப்பிட்டுக்கலாம்ல. இன்னும் கொஞ்சம் கெட்டியா விட்டுருவோம். இதே போதுமா? இதுக்கு வந்து தண்ணி நிறைய ஊற்றி வேக வைக்கக்கூடாது, சரியா? தண்ணி ஏன்னா ரொம்ப நிறைய நேரம் வெந்துருச்சுன்னா லப்புராட்டம் போயிடும் அந்த பிரான், புரியுதா? கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அப்படியே அப்படியே பெரட்டி எடுத்து வச்சிடணும். அப்பதான் வந்து மாவாட்டல் உள்ளார இருக்கும் அந்த பிரானுக்குள்ளார. அதனால போதும். இதே இப்படியே இருந்துச்சுன்னா எடுத்து வச்சு அப்படியே சாதம் மட்டும் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நான் சாப்பிட்டதுல சூப்பரான பிரான் எந்த பிரான்னு சொல்லுங்க. சரி, நீங்க எங்க சாப்பிட்டுக்கிறீங்க? நான் சாப்பிட்டதே இல்லை பிரானத்தான். சென்னையில ஒரு கடை ஓரத்துல சாப்பிட்டோமே, மீனவன் நண்பன். அந்த கடை தான். மீனவன் நண்பன் கடையில சாப்பிட்டியா? தானே சின்ன தட்டு தான், தட்டு கணக்கு தானே. இந்த அளவுக்கு தட்டு இருக்கும். இதுதான் இந்த அளவுக்கு தான் வந்துச்சு. வந்து ஒரு 3 தட்டு வாங்கி சாப்பிட்டுருப்போமா. அதுல மேல ஒரு பொடி ஒண்ணு தூவி கொடுத்தா, அந்த பெப்பர் பொடி மாதிரி ஒரு போட்டிருந்தாங்க. அதுதான் இங்க இது. சூப்பர். ஆஃப் பண்ணிட்டேன், போட்டு சாப்பிடு. ஓகே, கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடலாம். எனக்கு வந்து சரி சரி போட்டுருங்க, நான் எதுவும் சொல்லல. இல்ல, எனக்கு இவ்வளவுதான் செய்ய தெரியும். நான் சரி, நான் மீனவன் நண்பனாட்டம்லாம் செய்ய தெரியாது. நான் என்ன இல்லம்மா, உண்மையாலுமே எனக்கு கிடைச்ச ஒரு டைமண்ட். சரி, ஓகே, நன்றிம்மா. சரி, எனக்கு ரொம்ப தெரிஞ்சு செஞ்சு வச்சுக்கிறத சாப்பிடு. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக வேலை கிளம்பியாச்சு. காலையில் டிஃபன் சாப்பிட்டது இன்னைக்கு வெளில கிளம்பியாச்சு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாரும் ஃப்ரீயாக இருப்பாங்கன்னு ஏதாவது ஒரு விசேஷத்தை வந்து சண்டேல வச்சிடுறாங்க. அதனால் சண்டேல கொஞ்சம் நேரம் தூங்குறதுக்கு கூட விட மாட்டேங்கிறாங்கப்பா. காலையிலே எழுந்திரிச்சு நல்லா மேக்கப் பண்ணியாச்சு. மேக்கப் பண்ணி இப்போ கிளம்பியாச்சு விசேஷத்துக்கு. இன்னைக்கு ஒரு காது குத்து விழாக்கு கிளம்புறோம். இந்த சாரீ வந்து நாங்கள் ஆஃபரில் போட்டோம் இல்லைங்களா, அந்த சாரீ தான் இது. அதெல்லாம் நான் ஒன்று எடுத்து வச்சேன். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விசேஷத்துக்கெலாம் கட்டிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ஆஃபர் சாரீஸு சூப்பராக இருக்குது.
நல்லா இருக்குதுங்க. நம்ம சாரி நல்லா இல்லைன்னா சொல்ல போகிறோம். இல்லை நான் கேட்டேன், நீங்கள் ஆஃபரில் எடுத்த சாரிலாம் நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு ஒருத்தங்க என்ன சொன்னாங்க, பூக்கடைக்கு வந்து விளம்பரமே தேவையில்லைக்கா, நீங்கள் போடுற சாரீஸ் வந்து பட்டு சாரீக்கெலாம் வந்து சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது, ஆஃபர் சாரீஸ் எல்லாமே நல்லா இருக்குதுக்கா, அதனால தான் நாங்கள் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு எனக்குமே. இந்த மாதிரி ஆஃபரில் எடுக்கிற சாரீஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விசேஷத்துக்கு கட்டிட்டு போகிறதுக்கு நல்லாவே யூஸாக இருக்கும். சரிங்களா? என்னோட கலர் நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள். இது போன வருஷம் போட்ட ஆஃபரில் எடுத்து வச்ச சாரீ, இன்றைக்கி தான் அது கட்டிகிட்டே போகிறது. இத்தனை நாள் அது தைக்கவே இல்லை, ப்ளவுஸே தைக்கல. இன்றைக்கி தான் அதுக்கு ப்ளவுஸ் தைச்சி இன்றைக்கி தான் கட்டிட்டு போகிறேன். சரிங்களா? போகலாம். இன்றைக்கி அங்கே போய் காது குத்து அந்த குட்டி பாப்பா போய் பார்த்துட்டு காது குத்து விழா எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நானும் என் பையனும் இன்னைக்கு மேட்சிங். என்ன ரெட்டிப்பட்டி வந்துட்டோம் நம்ம. இப்போ அப்படியே மேம்பாலம் ஏறணுமாக்கா என்ன வரும், தாரமங்கலம் போகலாம். அப்படியே ஸ்டீல் பிளான்ட் ரோடு. இப்போ அங்கே தான் போகிறோம். அவ்வளோதான். அப்படியே மேலே ஏறுனா பாலம் ஏறுனா ஸ்டீல் பிளான்ட் ரோடு. இதுதான். அப்படியே போனால் தாரமங்கலம். இதில் வழியாக போனால் தான் நம்ம மண்டபத்துக்கு போக முடியும். போகலாம். இன்னும் டைம் இருக்குது, அதனால் போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலாம் ஆவின்ல. ஒன்று இருக்குல்ல, எங்கடா பொட்டுக்கட்டு? முதல்ல நான் யாருக்கு வந்து காதணி விழா அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். எங்கள் பெரியப்பார் பையனோட பேத்திக்கு வந்து காதணி விழா. அந்த பாப்பா குட்டி பாப்பாவுக்கு தான், ஆதிரை பாப்பாவோட பேர் வந்து ஆதிரை. அவளுக்கு தான் வந்து காதணி விழா நடந்துச்சு. அந்த மேலே ஸ்டேஜில் போட்டிருந்த அந்த டெக்கரேஷனே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. குட்டி முருகர் வந்து அழகாக கையில் வேல் வச்சுருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த போஸ்டரை. அதுக்கப்புறம் எல்லோரும் வரைங்க எல்லாத்துக்குமே வந்து, எல்லாத்துக்கும் இல்லை, முறையாக இருக்கிறாங்கள மாமன்கள்லாம், அவங்களுக்கெல்லாம் பொட்டு வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு மாமன் தானே, மாமன் மடியில் வச்சு தானே காது குத்துவாங்க. அதனால் தாய் மாமனுக்கு மாலை போட்டு பொட்டு வச்சு உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க. நாளே வந்து குலதெய்வம் கோயிலில் வந்து மொட்டை அடிச்சுட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து இதில் மண்டபத்தில் காது குத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பாவுக்கு கொண்டு வந்த மாலை தாங்க சூப்பராக இருந்துச்சு. அந்த பணத்திலே வந்து மாலை பண்ணுறாங்கள்ல, அது மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆர்டிஃபிஷியல் தான், ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் பக்கத்துலேயே கொண்டு வரவே முடியல, கற்றுன்னு கத்த ஆரம்பிச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஒரு மல்லிகைப்பூ மாலை போட்டு அதுக்கப்புறம் தான் அவளுக்கு வந்து காது குத்துறதுக்கு ரெடி பண்ணாங்க. ஒரே கத்தல் போங்க. எல்லாருமே சரி காது விழானே காது குத்துனாவே எல்லா குழந்தைங்களும் கத்துறது தானே. அவங்களும் ஏதோ வச்சு இது பண்ணி பார்த்தாங்க. அவள் கத்துறதை நிறுத்தவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், காது குத்து வந்தவர், குழந்தையோட தலையை வந்து ஆட்டாமல் அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கங்க, அதை மட்டும் கொஞ்சம் கூட ஆட்டிடாதீங்க, நான் வந்து குத்திடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுபடி வந்து குழந்தையோட அப்பா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டான். அது பிடிச்சதுக்கப்புறம் ஒரே இதுதான். ஆனால் குத்தும் போதெல்லாம் அழுகவே இல்லை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் உட்கார வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் தான் கத்துனா. ஆனால் குத்தும் போதெல்லாம் அந்த குழந்தைங்க வீருன்னு கத்துவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே கத்தலை, நார்மலாகவே இருந்துக்கிட்டா. அவ்வளோதாங்க, நீங்களே பார்த்தீங்கல்ல, கத்த காதை வந்து குத்தி விட்டாச்சு. அவளே பெருசானதுக்கப்புறம் பார்த்தானா கேட்பா, இவ்வளோ கத்த எதுக்கு தான் காது குத்துனீங்க? இப்படி ஒரு துப்பாக்கியில் வாங்கிட்டு பியூட்டி பார்லர்லாம் குத்துனாங்கன்னா வலிக்கவே வலிக்காது இல்லைங்களா, அது மாதிரி குத்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கட்டாயமாக கேட்பா பாருங்களேன். இது வந்து இந்த பக்கத்துக்கு காது குத்துனாங்க.
2 பக்கத்து காது குத்தும் போதும் காது குத்தும் போதெல்லாம் கத்தவே இல்லை. இந்த டைட்டாக போட்டு பிடிச்சி அந்த எல்லோரும் கூட்டமாக இருக்கிறத பார்த்து பயந்து தான் கத்துனான். அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே சரியாயிருச்சு. அதுக்கப்புறம் குழந்தைய வந்து அங்கேருந்து தூக்கிட்டு வெளில கொண்டு வந்துட்டாங்க. அந்த கூட்டத்தை விட்டு வெளியில் வந்ததுமே அவள் வந்து அழுகாட்சி நிறுத்திட்டான். ஏன்னா எல்லாருமே சுற்றி நின்று அவள் அப்படி காத்தோட்டமாக இல்லாமல் அவன் உட்கார வைக்கணுன்னா அவளுக்கு வந்து பயத்திலே கத்த ஆரம்பிச்சுட்டா. இப்போ வந்து அடுத்த ட்விஸ்ட்டுங்க. இது என்ன அப்படின்னாக்கா, குழந்தையோட அப்பாவுக்கு காது குத்த போகிறாங்க. என்னை கேட்டால் பத்திரிக்கையிலேயே முப்பெரும் விழானே அவங்க போட்டிருக்கலாம். ஏன்னா அடுத்தடுத்து ட்விஸ்ட் வருது பாருங்களேன். அந்த குழந்தைக்கு வாங்கின மாலையை அவங்க அப்பாவுக்கு போட்டு விட்டு இப்போ அவனுக்கும் காது குத்தவே இல்லையா சின்ன வயசுலேருந்து. அதனால் இப்போ இவனுக்கு காது குத்திடலாம் அப்படின்ட்டு மாமா மடியில் உட்கார வைக்க சொன்னாங்க. அவங்க மாமா இல்லை நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் சோபாவில், அவனை கீழே உட்கார வச்சே குத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் அவங்க மாமாவை பின்னால் உட்கார வச்சுட்டு வாழைப்பழத்தை வாயில் துருக்கணும் இதுக்கு அப்படிலாம் சொன்னாங்க. வேண்டாம் அப்படின்ட்டான். ஆனால் வந்து காது குத்தும் போது கத்தலை, பேசாமல் காது குத்திக்கிட்ட. அப்படி நீங்களே பாருங்களேன் காது குத்துற அட்டுழியத்தை. நான் சொன்னேன் இல்லைங்க அடுத்த ட்விஸ்ட்டு இதுதாங்க. குழந்தையோட அம்மாவுக்கு வந்து மூக்கு குத்த போகிறாங்க. அவள் வந்து மூக்கு ரொம்ப நாளாக குத்தணும்னு நினச்சிட்டு இருக்கேன், அதனால் இப்போயே நான் மூக்கு குத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு குத்துறதுக்கு உட்கார வச்சுட்டாங்க. மூக்கு குத்துனா என்னமோ வலிக்காதுன்னு நினச்சிட்டு உட்காந்துட்டா. ஆனால் மூக்கு குத்தும் போது கத்து இருக்கு பாருங்க, ஒரே அழுகாச்சே பொண்ணு வந்துருச்சு. பாவம் குழந்தையோட பொண்ணோட அம்மா தான் வந்து அழுதுட்டா. பார்க்கவே கஷ்டமாக போச்சு எங்களுக்கு. தொடக்காதவா அதெல்லாம் போட்டோ விழுணும். இந்த காதணி விழாவோட மெயின் ஹீரோயினி யாருன்னா நம்ம குட்டி ஆதிரை பாப்பா தான். இவளுக்கு தான் வந்து இன்றைக்கி வந்து காது குத்துனாங்க. ஒரே கத்தல். இப்போ தான் வந்து கொஞ்சம் அந்த அழுகாய்ச்சலாம் நிப்பாட்டியிருக்கிறா. அந்த வலியெல்லாம் குறைஞ்சி இப்போ கொஞ்சம் நார்மலான குட்டி பாப்பாவாக மாறிட்டா. அதுக்கப்புறம் என்ன, உடனே வந்து எல்லாரும் அவங்க எங்கே குட்டி பாப்பாவுக்கு என்ன வாங்கியிருந்தாங்களோ வாங்கிட்டு வந்ததை அங்கேயே கொண்டுட்டு போய் ஸ்டேஜ்லேயே கொண்டுட்டு போய் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம சக்கரவர்த்தி தான் கொண்டு போய் கொடுத்தாரு. அவர் ஏதோ ஸ்டெட்டு வாங்கியிருப்பார் போல இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு வந்தார். அது கூடவே நாங்களும் போய் நின்று எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். எல்லாருமே ஸ்டேஜுக்கு வந்து எல்லாருமே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நாங்களுமே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். நான்வெஜ் தாங்க போட்டாங்க. ஏன்னா காது குத்து அப்படின்னாலே எல்லாருக்குமே நான்வெஜ் தானே. கூட வந்து சைவமும் போட்டிருந்தாங்க. நாங்கள் போய் சைவம் சாப்பிட்ற இடத்துல போய் நாங்கள் உட்காந்துக்கிட்டோம். நான்வெஜ்லேயுமே வந்து நிறைய ஐட்டம் செஞ்சுருந்தாங்க. மட்டன், சிக்கன், முட்டை அது இதுன்னு செஞ்சுருந்தாங்க. நான் அந்த சைடே நாங்கள் போகலனாங்க. ஏன்னா சைவம் சைடு வேறு பக்கம் போட்டிருந்தாங்க. அதனால் நாங்கள் அந்த சைடு போய் அந்த சைடு உட்காந்துக்கிட்டோம். எங்களுக்கு வந்து காளான் பிரியாணி, அதுக்கப்புறம் சாதம், பருப்பு சாம்பார், ரசம், பொரியல், உருளைக்கிழங்கு சில்லி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் போட்டிருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் எங்கள் தம்பிலாம் வந்தாங்க. அவங்ககிட்ட எல்லாரையும் பார்த்து பேசிட்டு எல்லாருக்கும் டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு நாங்கள் மேச்சேரி கிளம்பி வந்தாச்சு. ஒரு 3 மணிக்கெலாம் நாங்கள் மேச்சேரியை வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து விகாஸ் தம்பிக்கு ஸ்பெஷல் வெங்காய தோசை செய்ய போகிறோம். அது எப்படின்னா, தோசை மேலே வெங்காயம் போடக்கூடாது. வெங்காயமே அரைச்சி தோசையாக சுட போகிறோம். அதுக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். வெங்காய தோசை? ஆமாம். இதுக்கு பெரிய வெங்காயம். தோசைமாவே வெங்காயமாக இருக்கும். ஆமாம். ஆமாம் ஆமாங்கிறீங்க. சீரகம், பெரிய வெங்காயம்ங்கிறீங்க. சீரகம், பூண்டு. இத்தனை பூண்டு? ஆமாம். அப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம். இவ்வளோங்க மிக்சி அரைக்குமா? அரைச்சிருண்டா என்ன, பெரிய மிக்சி தான் எடுத்துக்கிறது. அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் மெயின் வர மிளகாய். இது காஷ்மீரி மிளகாய் ஊற வச்சுருக்கிறேன். காலையிலே ஊற வச்சுட்டேன்.
இதுக்குன்ட்டாகவா இல்ல இதுக்காக தான். ஒரு எலி சிக்கிடுச்சு அப்படின்ட்டு? நான் தான் வலிமை உங்கள்கிட்ட கேட்டேன்ல, டேய் நீ சாப்பிட்றேன் வரமிளகா நல்லா ஊற வச்சிருங்க, அப்பதான் நல்லா இருக்கும், ஊறிடும். கொஞ்சம் பெரிய மிக்ஸி ஜார போடுங்க. காஷ்மீரி சில்லி போட்டுக்கங்க, அதான் வந்து காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கும், கலர் நல்லா கொடுக்கும். அவ்வளவுதான், இதை மட்டும் நம்ம அரைக்கலாம். பெரிய வெங்காயம், சீரகம், பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை இருந்தா போடலாம், இல்லைன்னா விட்டுலாம். இந்த தண்ணியை அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். இல்லை எவ்வளோ ரெட்டிஷ் ஆயிடுச்சு இப்போ. தக்காளி தொக்கு மாதிரி இருக்குதுமா. இப்போ வந்து கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம். மாவு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இதே நான் கொஞ்சம் வச்சிருக்கோம் அந்த சட்னியை. உனக்கு சட்னி கடை நல்லா இருக்குதா? இல்லை, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். சரி, என்ன பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மாவில் நல்லா போட்டு கலந்துட வேண்டியது தான். இது எனக்கு ஞாபகம் இருக்கு, நம்ம சின்ன வயசுல ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். ஆமாண்டா, அது தக்காளி தோசை. இதுலயே அதே மாதிரி தான் இதுவும். ஆமா, இது வரமிளகா அப்படியே வந்து தக்காளியை வந்து கலக்கிக்கணும். இந்த இதே மெத்தட் தான். இது கூட இன்னும் 2 தக்காளி போட்டோமா தக்காளி தோசை. ஓகே, பாத்தீங்களா எவ்வளவு நேரம் சுத்தி. இது படிப்புல ஞாபகம் இருக்கணும், இதுல ஞாபகம் இருக்கக்கூடாது. அப்படிலாம் இல்ல, எதுல ஆர்வம் இருக்கோ அதுல ஞாபகம் இருந்தா போதும். அப்போ சமையல்ல ஆர்வம் இருக்குது, சாப்பிடறதுல இருக்கு. சமையல்ல திங்கறதுல. நம்மள ஊக்குவிக்கலனாலும் பரவாயில்லமா, இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறனால தான்மா. பாருங்க, அவர் மட்டும் இப்ப என்ன பண்றாரு, குழம்பு அவருக்கு பிடிச்சி 2 லட்டு திங்க ஆசையா. 2 இல்ல, இப்ப 6 லட்டு தின்னுட்டு இருப்பாரு. பாருங்க, இட்லி கையை தூக்கி காட்டிட்டு இருக்கிறாரு. இது வச்சுட்டு அப்படியே இப்ப தோசை ஊத்தி வச்சு பாரு. இப்ப நம்ம எண்ணெய் ஊத்திடலாம். நெய் ஊத்திட்டுமா? அடுப்பு ஏன் சிம்ல வைக்கிற? கம்முனு இங்கெல்லாம் பத்தாது, அதனால பத்தாது. எப்படி கருக்கிட்டு இருக்கிறீங்கம்மா? கருக்கலடா, அப்படிதான்டா வரும். கொஞ்சம் லைட்டா அந்த கலர் வரும், ஏன்னா வெங்காயம் போட்டிருக்கிறோம். எப்படி நீ தூக்கி இப்படியே காட்டு, இந்த வித்தியெல்லாம் காட்டாது என்ன, அதான் வீடியோ நல்லா இருக்காது. எண்ணெயே காட்டு. பிச்சுப்பிட்டிங்க அடியில் தூக்கி போட்டுருக்கேன். அதான்டே காட்டுக்குமா, வேகட்டும். சூப்பரா தோசை. இன்னும் அடுத்த தோசையெல்லாம் போடணும், மொறுன்னு சொல்லித்தரேன். முதல் தோசைக்கு சூடு கொஞ்சம் பத்தறது, சூடு ஆகிறதுக்கு முன்னே ஊற்றிட்டேன். கல் சூடு ஆகிறதுக்குன்னா கொஞ்சம் அவசரப்பட்டு ஊற்றிட்டேன். ஓகேவா? அதே அரைச்ச அந்த மசாலாவை, வெங்காயத்தை இது பாருங்களேன், விகாஸ் வந்து வெறும் மாவு போட்டு தோசையாக சுட்டு அதுக்கு மேலே அந்த அரைச்சி வெங்காயத்தை பூசி அதுக்கு மேலே 2 பீஸு வெங்காயம், நம்ம கட் பண்ண வெங்காயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை போட்டு அதுக்கப்புறம் நெய் ஊற்றுறோம். இப்படி நம்ம செய்யலாம். இப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். அதே இது நான் சுட்டது இந்த மாதிரி இருக்கு பாருங்க, நல்லாயிருக்கு. ஆனியன் தோசை இந்த மாதிரி தான் சுடுவாங்க. நான் மாவுலேயே கலந்துட்டேன். ஓகே, இது பணியாரமாகவும் சொல்லலாம். நெய் ஊற்றினா மொறுன்னு. இதெல்லாம் கல்யாண வீடுகளில் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க. இல்லை இது மேலேயே நம்ம சீஸ் போட்டாலும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சீஸ் வந்து சில டிஷ்ஷுக்கு போடலாம். இந்த மாதிரி தோசை இந்த இதெல்லாம் போட்டா அடுப்பு பெருசுப்படுத்தாத, கீழே தீஞ்சு போயிடும். போதும். இது பீஸா படத்தில் ஆயா சுட்ட தோசை மாதிரி ஆகுது. ஆமாங்க, பீஸா படத்தில் வர பீஸா, ஆயா சுட்ட தோசை. இது இப்போ சுமதி அம்மா சுட்ட தோசை. ஆயா சுட்ட தோசையே நல்லா இருக்கு, அதுக்கு ஆப்ஷன் பண்ணுங்க. அது மாதிரி தான் ஆச்சு. இந்த தோசை ரொம்ப ஈஸியானதுங்க. நீங்களுமே ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இந்த வீடியோ இதோட முடிஞ்சுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.